சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போற திரை விமர்சனம் வந்து குமார சம்பவம். நம்ம ஆர்ஜே பாலாஜி வேணுகோபாலுடைய இயக்கத்துல குமரன் வந்து சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு கதாநாயகனாக அறிமுகமாகிறார். மேலும் அவருடன் வந்து குமரவேல், ஜிஎம் குமார் மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு வீட்டுல ஒரு போராளி, சமூக போராளி வந்து மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். அந்த மர்மமான அந்த கொலையை விசாரிக்கும் போது அவருடைய மரணத்தை சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு சஸ்பென்ஸ் கலந்த திரைப்படம். அதை நோக்கி ஒவ்வொருத்தருடைய பார்வையில அவர் வந்து யாரு, அவர் எப்படி இறந்திருப்பாருன்னு அப்படியே கொஞ்சம் போற இந்த சீரியஸான ஒரு கதையை நம்ம பாலாஜி வேணுகோபால் வந்து ஒரு காமெடி கலந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரா வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த படத்துல நாயகனா வந்து குமரன் நடிச்சிருக்காரு. குமரன் வந்து ஜிஎம் குமாரோடைய பேரன். ஜிஎம் குமார் வந்து ஒரு கொஞ்சம் நல்ல வசதியான ஒரு ஆள். அவருடைய வீட்டில் வந்து குமரவேல் வந்து அவருடைய வளர்ப்பு மகனாக இருக்கிறார். குமரவேல் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக போராளி. பல சமூக விஷயங்களுக்காக போராடி கோர்ட்டு களம் சென்று பல தீர்ப்புகள் எல்லாம் வாங்கி நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சமூக போராளி. அதனால அவருக்கு வந்து நிறைய எதிரிகள் இருக்காங்க. அவருடைய வீட்டில் தங்கி இருக்கிறார். குமரன் வந்து திரைத்துறையில போராடி அவருக்கு வந்து ப்ரொடியூசர் கிடைக்காதனால தன்னுடைய தாத்தா கிட்ட வந்து சொத்தை வித்து கொடுக்க சொல்லி கேட்கறாரு. அவர் வந்து விற்க மாட்டேன்றாரு. அது அப்புறமேட்டுக்கு வந்து சொத்தை வித்துலான்னு சொல்லிட்டு சொத்தை வந்து சரிசமமா பங்குறார். தன்னுடைய பொண்ணுக்கு, மருமகனுக்கு, பேரனுக்கு, இப்படி எல்லாருக்குமா அந்த சொத்துக்களை பிரிக்கும் போது குமரவேலுக்கும் ஒரு பங்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த உயில் விஷயம் இது காரணமா வச்சுதான் குமரன் தான் வந்து நம்ம குமரவேலை கொலை பண்ணி இருப்பார் அப்படின்ற நோக்கத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் ஒவ்வொருத்தரா உள்ள வராங்க. இவங்களுடைய இது கொலை நடந்திருக்குமா, இந்த கொலை நடந்திருக்குமா, அப்படியே இடைவேளை வரைக்கும் அந்த கதையை அப்படியே இழுத்துட்டு போறாங்க. இடைவேளைக்கு அப்புறமாட்டுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் அங்கேயே தான் நிற்குது. அதே கொலை, அதே விஷயங்கள் அப்படியே விசாரிக்க போறாங்க. மறுபடியும் வந்து முன்னுக்கு பின்புறம்னா அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து போது கடைசியில இந்த கதை காமெடியாக கொண்டு போகலாம் தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய போராளி வந்து இப்படிதான் இறக்கணுன்றதுக்காக ஒரு கேவலமான ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய இறப்பை வந்து கொச்சப்படுத்துற மாதிரியான கிளைமேக்ஸை தான் வந்து நம்ம பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். இந்த படத்துல வந்து நடிப்புன்ற விஷயத்துல சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, குமரனுக்கு வந்து இது வந்து முதல் திரைப்படம் அப்படின்றதுனால தன்னுடைய முழு உழைப்பையும் போட்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். குமரவேல் அவருடைய வழக்கான நடிப்பு, ஜிஎம் குமரெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்துல வந்து சிறப்பா இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, இந்த படத்துடைய திரைக்கதையை இன்னும் நல்லா விறுவிறுப்பா அமைச்சிருந்தா, அதாவது காமெடி கலந்து திரைக்கதையை நம்ம வந்து எவ்வளவோ பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த படத்திலும் அங்கங்க ரசிக்கிற மாதிரியான காமெடிகள் வச்சிருக்கிறார் இயக்குனர். ஆனாலும் ஏன்னா மனசுல வந்து நிக்கல. இடைவேளை வரைக்கும் நல்லா போன படம் இடைவேளைக்கு அப்புறம் ரொம்ப தொய்வா தான் போகுது. குமார சம்பவம் ஒரு மிகப்பெரிய சம்பவமா இல்லாத ஒரு சாதாரண சம்பவமா தான் இந்த படம் வந்து கடந்து போகுதுன்னே சொல்லலாம்.